ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மகமலம் பிளான்ட் வந்து நான் தீபாவளிக்கு அப்புறம் சேலுக்கு கொடுக்க போகிறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். மெசேஜ் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். நான் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். இந்த பிளான்ட்டை வந்து எப்படி நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா, மண்ணில் வைக்கிறவங்க மண், கொஞ்சம் மணல், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இது வெர்மி கம்போஸ்ட்டு போட்டுக்கலாம். 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. மண்ணில் தண்ணி வந்து அதிகம் விடாதீங்க. தண்ணி அப்படி விட்டோன்னா வாரத்தில் ஒரே ஒரு நாள் அந்த தொட்டி வந்து மண் வந்து காஞ்சி இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரு வாரம் வந்து எப்சாம் சால்ட்டு தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்க. இன்னொரு நாள் வந்து இன்னும் ஒரு 10 நாள் கழித்து என்பிகே வந்து கொஞ்சமாக தண்ணியில் போட்டு கரைச்சி இதுக்கு கொடுங்க. 10 நாள் ஆனாலும் நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. அது பாட்டுக்கு வளரும். ஆனால் தண்ணி ஊற்றிட்டீங்க, நிறையா ஊற்றிட்டிங்கன்னா செடி வந்து வேரழுகல் வந்துடும். அந்த அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த செடியை வந்து பிளான்ட்டை வந்து சேவ் பண்ணணும். இன்னொரு விதம் எப்படி அப்படின்னா, இல்லை நான் கோகோபீட்லேயே வளர்க்குறேன் அப்படின்னா ஓகே, நீங்கள் கோகோபீட்டில் தாராளமாக வளர்க்கலாம். வெறும் கோகோபீட்டு, பெர்லைட்டு, சீவீடு இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆர்ச்சிடு பாட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி பாட்டில் நீங்கள் வந்து சைடில் ஆர்ச்சிடு பாட்டு ஓட்டை ஓட்டையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வலை போட்டுடுங்க. இந்த மாதிரி வலை வச்சு உள்ளார வந்து பிளாஸ்டிக் இது வந்து ஏதோ ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு தடவை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிளான்ட்டு பாட்டிங் பண்ணும்போது நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். பார்த்துக்குங்க, ஈரப்பதம் இருக்கும், விட்டுருங்க. அதில் ஈரப்பதம் இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றணுன்னு அவசியமே கிடையாது. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த கோகோபீட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் அப்போ லைட்டாக தண்ணி வந்து கொடுங்க. மற்றபடி வந்து தண்ணி கோகோபீட்டில் வைக்கிறவங்க தண்ணி ஊற்றவே வேண்டாம். அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். பிளான்ட் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா வளரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரம்மகமலம் பிளான்ட்டை வெயிலே நீங்கள் வைக்க வேண்டாம். இது வந்து ஷேடில் தான் வளர்கிற பிளான்ட்டு. வெயில் வச்சா நம்ம ஊரில் அடிக்கிற வெயில் வந்து தாங்க மாட்டேங்குது. லீஃபெல்லாம் வந்து கலர் மாறும். அது வந்து திரும்ப இந்த லீஃபு கலரு வந்து திரும்ப பழைய கலர் வர்றதுக்கு வந்து கிளைமேட்டும் ஒரு காரணமாக இருக்கும். நல்ல கிளைமேட்டு, மழையெல்லாம் பெஞ்சு நல்லபடியாக இருந்தது அப்படின்னா, கூலிங் இருந்தது அப்படின்னா பிளான்ட்டோட லீஃப் வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதுதான் வந்து இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணுற விதம். இந்த டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். மெசேஜ் மட்டும் போடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பிளான்ட் வந்து தீபாவளிக்கு அப்புறம் சேலுக்கு கொடுக்குறேன். இதில் மொட்டு வந்து எப்படி மொட்டு நீங்கள் பிரம்மகமலம் மொட்டு பார்த்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. சில பேர் இப்போ செடி பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதோடய மொட்டு எப்படி இருக்கும்னு தெரியும். இதோட மொட்டு வந்து இங்கே பாருங்கள், இதுதான் இதோட மொட்டு, தெரியுதுங்களா? இது மொட்டு. மொட்டு வந்து இப்படி தான் இருக்கும். இருங்க, இப்படி தான் இருக்கும் இதோட மொட்டு. இதோட துளிர் வந்து சைடில் வந்து துளிர் வர்றது வந்து அதோட இது வந்து எப்படின்னா, இந்த காட்டுறேன் இருங்க. சைடில் துளிர் வர்றது வந்து இப்போதைக்கு இதில் இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இலை வந்து இந்த நுனியில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து சைடில் துளிர் வர்றது. மொட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு மொட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் மொட்டு, இப்படி தான் இருக்கும் இந்த மொட்டு. இதுதான் மொட்டு. இது அப்படியே பெருசாகும். இந்த தடவை எங்கள் வீட்டில் வந்து இந்த பிளான்ட் வந்து நல்ல ஒரு 4-5 வருஷத்து பிளான்ட்டு, நல்ல மெச்சூரான பிளான்ட்டு. அதுதான் நான் கட்டிங்ஸ் வந்து பதியம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து 2 பாட்டில் பதியம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து நான் வேரோடு தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதை வந்து இந்த பாட்டிலேருந்து எல்லாத்தையும் செடியை எடுத்து உங்களுக்கு நான் பேக் பண்ணும்போது இது உங்களுக்கு ஃபங்கஸ் பவுடர்லாம் நான் வந்து இது பண்ணி கொடுத்து சேஃபாக தான் நான் அனுப்பிச்சி வைப்பேன். இதுவும் வந்து எப்படி அப்படின்னா, இந்த லீஃபு இந்த இதை பொறுத்தது உங்களுக்கு வந்து ரேட்டு. உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து 250க்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். வித்து ஷிப்பிங்கோட 350க்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். 350க்கான பிளான்ட் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். இந்த லீஃப் இது வந்து கொஞ்சம் நான் நிறையா வைப்பேன். நிறையா மீன்ஸ் நான் சொல்கிறேன் 350க்கு எவ்வளோ வைக்கிறேன், 250க்கு எவ்வளோ வைக்கிறேன்னு இந்த பாட்டை வந்து நான் காலி பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுவேன். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.